பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் 7 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் இந்த புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரே கொடுத்த வெளிப்படுத்துதல் ஆகும். இந்த புஸ்தகம் முக்கியமானது. இது ஆண்டவருடைய பரலோகத்திற்கு எழுந்தருளின 65 வருடங்களுக்கு பின்பதாக சபையின் நிலைமையை குறித்து அவரது மதிப்பீட்டை இங்கே காட்டுகிறது. உபத்திரவ காலம், தீமையின் மேல் தேவனுடைய வெற்றி, பூமியை ஆட்சி செய்ய கிறிஸ்துவானவர் திரும்பி வருவது, தேவனுடைய நித்திய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் ஆகியவைகளை இந்த புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது துருக்கியின் பகுதியாக இந்த பகுதிகள் உள்ளன. ஒவ்வொரு சபையும் பற்பல கூட்டத்தாரை கொண்டது. அன்றைய அனைத்து சபைகளின் பிரதிநிதியாக சபைகள் தெரிந்து கொள்ளப்பட்டது. ஏனென்றால் 7 என்பது முழுமையை காட்டுகிறது. இவை இன்றைய சபைகளுக்கும் பெரிதும் பொருந்துமாய் உள்ளது. இந்த சபைகள் எக்காலமும் உள்ள எல்லா சபைகளையும் அதில் உள்ள கிரியைகளையும் வெளிப்படுத்துகிறதை நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவானவர் மனுஷகுமாரன் மீண்டுமாய் திரும்பி வருவார் என்பதையும் இந்த முதல் அதிகாரம் சுட்டி காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் தம் ராஜ்யத்தை நிறுவும்படி பூமிக்கு வரும்போது தேவ ராஜ்யத்தின் வெற்றி மையம், அச்சம்பவத்தை சூழ்ந்து நிற்கும் இறுதி கால காரியங்கள் ஆகியவற்றை இந்த புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. உண்மையானவர்களுக்குரிய வெற்றியையும் உலகில் உள்ள சாத்தானுடைய ஆட்சி நியாயந்திருக்கப்படும் போது சரித்திரம் முடிவடையும் என்பதையும் இது காட்டுகிறது. கிரேக்க மொழியின் முதல் எழுத்து அல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. தேவன் நித்தியமுள்ளவர். சிருஷ்டிப்பு முதல் அது பரிபூர்ணமடையும் வரைக்கும் என்றைக்கும் அவரே தேவன். தீமையின் மேல் தீய ஆட்சியின் மேலும் கடைசி வெற்றி தேவனுக்குரியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், எபேசுவுக்கு சுமார் 50 மைல் தென்மேற்கே ஈஜியன் கடலில் உள்ள ஒரு தீவை பத்மத்தீவு என்று அழைக்கிறோம். சுவிசேஷத்திற்கு உண்மையாய் பிரசங்கித்ததாலும் கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் உண்மையாயிருந்ததாலும் யோவான் இங்கு சிறைப்படுத்தி தனிமைப்படுத்தப்படுகிறார். ஆனாலும் அங்கே யோவானை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி ஆவியானவர் சிறப்பான தொடுதலை கொடுக்கிறார். இங்கே தேவ தரிசனங்களை கண்டு அந்த தரிசனங்களை இங்கே புஸ்தகத்திலே நமக்காக எழுதி தந்திருக்கிறார். இந்த தரிசனத்திலே 7 பொன் குத்து விளக்குகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணெய் விளக்கை தாங்குகின்ற குத்து விளக்குகள். அதே வேளையிலே அங்கே 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் என்பதை அங்கே யோவான் அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது? அவரே கிறிஸ்துவானவர், மகிமையின் கிறிஸ்துவானவர். அவருடைய தோற்றத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விளக்கி தருகிறார். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கப் போகிறவைகளையும் எழுது என்று சொல்லி எழுதும்படியான ஒரு கட்டளையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த குத்து விளக்குகள் எதை குறிக்கிறது என்று 7 சபைகளை குறிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். கர்த்தர் அந்த கடத்தில் ஏந்தி இருந்ததான அந்த 7 நட்சத்திரங்கள் சபையின் தூதர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே 2ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து சபைகளை குறித்து சொல்லப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். எபேசு சபை, சிமிர்னா சபை, பெர்கமு சபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் தியத்திரா சபை 3ஆவது அதிகாரத்திலே சர்தை
பிலதெல்பியா சபை, லவோதிக்கேயா சபை ஆகிய 7 சபைகளின் காரியங்களை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த சபைகளில் உள்ள எச்சரிப்புகள் உண்டு. இந்த சபைகளில் உள்ள வாக்குத்தத்தங்கள் உண்டு. இந்த காரியங்களை தியானித்து சபையில அங்கமாயிருக்கிற ஒவ்வொருவரும் மிகவும் எச்சரிப்போடும் மிகவும் கவனத்தோடும் நமது ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 4வது அதிகாரத்திலே ஏரிபா என்று சொல்லி ஒரு அழைப்பு குரல் யோவானுக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே யோவான் போய் பார்த்தபோது அங்கே ஒரு சிங்காசனம், அந்த சிங்காசனத்திலே அங்கே வீற்றிருக்கிற தேவனை அங்கே யோவான் தரிசிக்கிறார். இந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். கர்த்தருடைய அந்த நிகழ்ச்சியை அங்கே எப்படி அவர்கள் தேவனை தொழுது கொள்கிறார்கள் என்பதையும் அங்கே யோவான் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே 4 ஜீவன்கள் எப்பொழுதும் தேவனை பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் ஆராதித்து கொண்டிருக்கிற காரியங்கள். 24 மூப்பர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தொடர்ந்து 5வது அதிகாரத்திலும் அங்கே உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முந்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய கரத்திலே கண்டேன் என்று, இந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று கேட்ட பொழுது யோவான் அழுது விட்டார். ஆனாலும் அதை திறக்க பாத்திரமானவர் ஒருவர் உண்டு என்பதை இங்கே சுட்டி காட்டுதான் கிறிஸ்துவானவர். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அவரே அதற்கு தகுதியுள்ளவர். பின்பு 6வது அதிகாரத்திலே எப்படி முத்திரைகள் உடைக்கப்படுகிறது என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் உடைக்கும் போது உண்டான காரியங்கள், அங்கே குதிரைகள், வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கி நிறம் குதிரையெல்லாம் வரும்போது என்ன நடக்கிறது என்பதை அங்கே வேதம் சுட்டி காட்டுகிறது. இந்த வசனங்களை நாம் தியானித்து இந்த வசனங்களை படிக்கிறவரும் தியானிக்கும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்கள் நிச்சயமாறாக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.